உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது, மொக்க பீசு கூட கிண்டல் பண்ணுது, சாமி என்ன பங்கம் பண்ணுது. இந்த சாங் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு புரியலை, ஃபன்னியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. நம்ம மீம்ஸ்லாம் வர மாதிரி நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ நம்ம சீனியர்ஸ்க்கெலாம் மேரேஜ் ஆச்சு. இப்போது நம்ம அந்த ஏஜ் வந்துட்டப்புறம் நம்ம ஜூனியர்ஸ்க்கெலாம் மேரேஜ் ஆகிட்டுருக்கு. நம்ம கூட படித்தவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, 6 டிஜிட்டில் ஏர்ன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம க்ரோத்தையும் அவங்க க்ரோத்தையும் கம்பேர் பண்ண தான் தோணும். நம்ம தான் லைஃப்பில் ரொம்ப பிஹைண்டில் இருக்கோம் போலன்னு தோணும். இப்படி எனக்கு தோணுனப்போ தான் ஐ ஆஸ்க்டு ஒன் ஆஃப் மை கலீக். ஷி வாஸ் அ சீனியர் டு மீ அண்ட் ஹேட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம எல்லாம் ஒரே உலகத்தில் வாழ்ந்தாலும், ஒரே ஏஜ் பீப்புளாகவே இருந்தாலும், நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைம் லைனில் வாழ்ந்துட்டுருக்கோம். சிலர் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சிலர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சிலர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரூட் சேஞ்ச் பண்ணுவாங்க, சிலர் ரீஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. மெயின் திங் தே ஆல் டிட் ஸ்டார்ட். ஒரு ரன்னிங் ரேஸ் ஒரு மேரத்தானை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். எல்லாருமே சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே ஸ்பீட்லேயோ இல்லை ஒரே எனர்ஜியோடையோ ஓடுறதில்ல, அப்படி தானே? நான் கூட காலேஜ் முடித்தப்பறம் ஒரு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐம் ஸ்டில் ஃபிகரிங் திங்ஸ் அவுட். இது என்னோடய டைம்லைன். ஒரு டைம் நான் ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 12 வயசு ஆண்ட்ரப்ரனர் வித் அன் ஆக்டிவ் ஸ்டார்ட் அப் கேம் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். இன்னொரு 13 வயசு பையனை பார்த்தா 11 புக்ஸுக்கு ஆல்ரெடி ஆத்தரம் அவன். ஐ வாஸ் டோட்டலி சர்ப்ரைஸ் டு see. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய 50-year-old ஆன்டிஸ் அங்கிள்ஸ்லாம் ஸ்டில் லேர்னிங், ஸ்டில் ஜாயினிங் MBA, லா படிக்கிறாங்க. இப்போ வர ட்ரெண்டிங்கான கோர்சஸ்லாம் க்ரோஷெட்ரி, பாட்ரி இதெல்லாம் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ண முடியாத ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரமோ லேட்டோ அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுதானே இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டைம் லைனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் ஒவ்வொருத்தவங்களோட ஜேர்னியுமே யூனிக்காக மாற்றுது. ஏன் ஒரு டைமில் அதெல்லாம் பயோகிராஃபியாக கூட மாறலாம். மேபி நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் லேட்டாக இருக்கிறதில்ல, மற்றவங்க டைம் லைனில் நம்ம லைஃப்பை மெஷர் பண்ணுறது தான். நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய்.